தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்ட நிலையில ஜனநாயகன் படத்தை தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்சிருக்காரு. கரூர் சம்பவம் விஜய் சார கடந்த ஒரு மாத காலமாக முடக்கி போட்ட நிலையில தற்போது மீண்டும் விஜய் அவர்கள் அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபட துவங்கியிருக்காரு. இன்று கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுல முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா. ஒரு பக்கம் ஜனநாயகன் பட வேலைகளுமே நடந்துட்டு இருக்காம். இந்த திரைப்படம் வர 2026 ஜனவரி 9 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் இசையமைக்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு கூட வெளியாக இருக்கா. தெலுங்குல பாலிகா நடித்து சூப்பர் ஹிட் அடித்த பகவத் கேசரி படத்துடைய ஒரு சில ரீமேக் உரிமைகளை இந்த படக்குழு வாங்கியிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய சாயல்ல இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் களம் பற்றி பரபரப்பான தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது பல வருடங்களாக திமுகவில் இருந்த நடிகர் வடிவேலு அவர்கள் தாவேகா கட்சியில் இணைய போவதாக ஒரு தகவல் வைரலாகிட்டு இருக்கு. சோ கேப்டன் இருந்த பொழுது திமுகவிற்காக தான் வடிவேலு அவர்கள் கேப்டனை எதிர்த்து பேசியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் தான் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து அவருக்கு ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மீண்டுமே தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியாகி உள்ள செய்தி தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.